அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அபீஸ் ரெசிபி. இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்கள் கூட என்ன ரெசிபி ஷேர் பண்ணிக்க போகிறேன்னா, சேமியாவில் பிரியாணி தான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு நான் கடையிலிருந்து வாங்கின ரோஸ்டட் வெர்மிசெல்லி எடுத்துக்கிறேன். ஸோ இதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, வேக வைக்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணியில் அது மூழ்கிற மாதிரி இருக்கணும். ரொம்ப தண்ணியும் இருக்கக்கூடாது, ரொம்ப கம்மி தண்ணியும் இருக்கக்கூடாது. ஸோ சேமியாவை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு தண்ணி கொதிக்கும் போது கொஞ்சமாக எண்ணெய், அப்போ தான் ஒட்டாமல் வரும், உதிரி உதிரியாகவும் இருக்கும். அப்புறம் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு, எண்ணெய் இது ரெண்டும் சேர்த்திட்டு அதுக்கப்புறம் நம்ம சேமியாவை இதில் ஆட் பண்ணிடலாம். நல்லா மூழ்கிற மாதிரி இருக்கணும். நல்லா கொதித்து இது நல்லா வேகணும். ஒரு 5 நிமிஷம் போதும். அந்த எப்போவுமே சேமியா பேக்கெட்டில் எல்லாம் எவ்வளோ நிமிஷம் கொடுத்துருக்கோ அதை ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். வெந்துருச்சான்னு எடுத்து செக் பண்ணிக்கலாம். சேமியா உள்ளே போடுறதுக்கு முன்னாடி தண்ணி ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும், கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒட்டாமல் வந்திருக்கு. இது ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ அதே பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம பிரியாணி டைப் அப்படிங்கிறதுனால இதில் கடுகெல்லாம் சேர்த்து போகிறது கிடையாது. குழந்தைங்களும் நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஸோ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணிக்க போகிறோம். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, அதை ரெண்டும் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் வாசனைக்காக தான் நம்ம சேர்த்துறோம். அப்புறம் கல்பாசி நல்ல டேஸ்ட் கொடுக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். அப்புறம் பொடியாக வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம், இது நல்லா வணக்கணும். நம்ம இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா. காரத்துக்கு நான் பச்சை மிளகா மட்டும்தான் சேர்த்துறேன். ஸோ 4 பச்சை மிளகா நீளமாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தட்டி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி, கேரட், பீன்ஸ், என்னென்ன காய்கறி நம்ம பிரியாணிக்கு போடுவோமோ அதுவும் சேர்த்திக்கலாம். ஸோ கொஞ்சமாக கேரட்டு, கொஞ்சம் பீன்ஸு, அதுக்கப்புறம் பட்டாணியும் நான் சேர்க்குறேன். இதில் நான் ரொம்ப கம்மி அளவு செய்கிறதுனால கம்மியாக உங்களுக்கு காமிக்கிறேன். அப்புறம் ஒரு தக்காளி பொடியாக வெட்டி வச்சுருக்கிறது. ஸோ இதுவும் நல்லா வதங்கணும். இதுலேயே இது வெந்துடணும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி தண்ணி ஊற்றி தான் சேமியாவை வேக வச்சுருக்கோம். ஸோ மஞ்சத்தூள் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக மஞ்சத்தூள் சேர்த்திக்கிறோம். அப்புறம் மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன் காரத்துக்கு தகுந்த மாதிரி. அப்புறம் மல்லித்தூள் 1 டீஸ்பூன். இதெல்லாம் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அப்புறம் உப்பு நீங்கள் ஆல்ரெடி வேக வைக்கும் போது போட்டிருப்பீங்க. ஸோ இந்த காய்கறிக்கு தகுந்த மாதிரி உப்பு மட்டும் இதில் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். இப்போ இந்த காய் எல்லாமே வெந்திருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கிற சேமியாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே கடைசியாக போடும்போது கொஞ்சம் ஜில் வாட்டரை ஆட் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி அதுக்கப்புறம் போடுங்க. அப்போ தான் ஒட்டாமல் உதிரி உதிரியாக வரும். நல்லா வணக்கி விட்டுட்டிங்கன்னா போதும். நம்மளுக்கு ரொம்பவே சூப்பரான சேமியா ரெடி ஆயிரும். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸ்டே ஹெல்தி, பி ஹாப்பி. தேங்க்யூ.